உன்னை உயர்த்தும்படிக்கு. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. நான் யோசேப்பின் குடும்ப சூழ்நிலையையும் உடன் பிறந்தவர்களையும் சாதகமாக பயன்படுத்தி யோசேப்பை உயர்த்தினேன். நீ உன் கண்களுக்கு முன் இருக்கிற நன்மைகளையும் தீமைகளையும் மட்டுமே பார்க்கிறாய். நானோ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாழ்க்கையையும் முன்னிறுத்தி பார்க்கிறவர் என்பதை மறவாதே. நீயாக உயரும்படிக்கு எத்தனை நாள் முயற்சித்தாலும் அது சித்தி பெறாது. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ என்னாலே வரும். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படும், ஜெயமோ என்னாலே வரும். இதை நீ நன்கு புரிந்து கொண்டால் நீயும் இந்த உலக மனிதர்களைப் போல தான் உயருவதற்கு மற்றவர்களை ஏணியாக பயன்படுத்துகிற அநியாயத்திற்கு உடன்படாதே. தான் உயருவதற்காக எதையும் செய்ய ஆயத்தமாயிருக்கிற இந்த ஆபத்தான மனிதர்கள் மத்தியில் நான் உன்னை உயர்த்துவதற்கு காத்திரு. நீ என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்பதே நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். என் காருண்யம் உன்னை பெரியவனாக்கும். உனக்கு நடக்காது என்பார்கள், உனக்காக நடக்க செய்வேன். இவை சாத்தியமில்லை என்பார்கள், உனக்காக சாத்தியமாக்குவேன். வறுமையே உன் வாழ்க்கை என்பார்கள், உனக்காக வானத்தையே திறப்பேன். தரித்திரமே உன் விதி என்பார்கள், இவ்வுலக பொக்கிஷங்களையும் தருவேன். ஜெபம். பரிசுத்த பிதாவே, நீர் என்னை உயர்த்தும்படிக்கு என்னோடு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.